ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனனி ராதா பைட்ஸ். இன்றைக்கி நான் உங்கள் கூட ரொம்ப ஒரு யூனிக்கான ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன். பலாமுசு கறி இல்லை பொரியல்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் இது பொடி மாஸ் மாதிரி இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கூடயே இது சம்மந்தமாக ஒரு ஸ்டோரி இருக்குது, அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்கலாம். நான் ஒரு சின்ன பலாக்கா வாங்கினேன், அதில் கொஞ்சமாக எடுத்துட்டுருக்கேன். இந்த பலாக்காவில் ஒரு பிசன் மாதிரி இருக்கும், கையில் அப்படியே கொஞ்சம் ஒட்டு ஸ்டிக்கி ஆகும். அதனால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கையில் தடவின்ட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, கொஞ்சம் தண்ணியில் போட்டு நல்லா இதை வாஷ் பண்ணணும். ஏன்னா அந்த மேல் தோலியிலலாம் பிசு பிசுப்பு இருக்கும், கொஞ்சம் பால் மாதிரி ஒட்டின்னு இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். மூணாவது ஸ்டெப் என்னென்னா, நல்லா ஒரு பேன் எடுத்துட்டு நிறையா தண்ணி விட்டு இந்த காய் முழுகிற அளவுக்கு வச்சு 3 விசில் கொடுத்து எடுத்துக்கணும். சில பேர் நேரடியாகவே வேக வைப்பா, பட் குக்கரில் வச்சு பண்ணுறது சௌகரியம். இப்போ நல்லா வெந்திருத்து பாருங்க. இது பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக வெந்திருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். நாலாவது ஸ்டெப் என்னென்னா, நல்லா ஆறின உடனே இந்த தோலி மேலே இருக்குல்ல, மேல் தோலி அந்த முள்ளாக இருக்குல்ல, அதை அழகாக பொறுமையாக ரிமூவ் பண்ணணும். எப்படி எடுக்கிறதுங்கிறதையும் நான் காமிக்கிறேன். இப்போ இந்த காய் விஷயமாக நான் உங்கள் கூட ஒரு கதை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த காய்க்கு அப்பேற்பட்ட வேல்யூ. இப்போ அதை பார்க்கலாம். ஒரு தடவை முனிவர் வசிஷ்டர் தன்னோட பித்ரு ஸ்ராத்தத்துக்கு முனிவர் விஸ்வாமித்திரரை அவர் வீட்டுக்கு சாப்பிட அழைக்கிறார். அவரும் சாப்பிட்றதுக்கு வரேன்னு சொல்கிறார். ஆனால் எனக்கு 1008 காய்கறிகள் பரமாறணும்னு சொல்கிறார். இதை கேட்ட உடனே அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல. நேராக அவரோட மனைவி அருந்ததி கிட்ட போய் சொல்கிறார். அருந்ததியும் அதுக்கு கட்டாயமாக செஞ்சுடலாம் அப்படின்னு சொல்லிடுறார். சொல்லிவிட்டு அடுத்த நாள் விஸ்வாமித்திரர் சாப்பிட்றதுக்கு வரார். அவர் இலைக்கு முன்னாடி உட்காந்துன்னு பார்க்குறார் என்னென்ன காய்கறிலாம் இருக்குன்னு. அப்போ சொல்கிறார், நான் உங்களை 1008 காய் கேட்டேனே, இங்கே கொஞ்சமாக தான் காய் இருக்கே அப்படின்னு கேட்குறார். இவரை விஸ்வாமித்திரர் கேட்ட உடனே அவர் சொல்கிறார், என்னோடய மனைவி அருந்ததியே இதுக்கு பதில் கேளுங்கோ அப்படின்னு சொல்லிடுறார். அருந்ததி அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்கிறாளாம். காரவல்லி சதம்ஸ்சைவ வஜ்ரவல்லி சதத்ரயம் பணசம் ஷட்சதம்ஸ்சைவ ஸ்ராத்த காலே விதீயத்தை. இப்போ இந்த கதையை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த தோலெல்லாம் உரிச்சுட்டு மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுக்கணும். கொடுத்து இந்த மாதிரி எடுத்துட்டு அடுத்தது ஒரு பேனை வச்சுட்டு அந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுண்டு கடுகு தாளிச்சுண்டு, கொஞ்சம் ஜீரகம் வேணும்னா ஜீரகம் தாளிச்சுக்கோங்க, உளுத்தம்பருப்பு போட்டுண்டு ஒரு வத்தமிளகாய் வேணாலும் தாளிச்சுக்கலாம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி. அடுத்ததாக இந்த காயை போட்டு மிக்சியில் பல்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா ஒரு கலர்ன அப்புறமா தேவையான உப்பு, அதுக்கப்புறமா காரத்துக்கு நான் கறி பவுடர் சேர்த்துருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். இது எல்லாம் போட்டு நன்னா கலரி அடுத்ததாக கடைசியாக ஒரு கொஞ்சம் தேங்காய், ஒரு கப்பு தேங்காய் தொலியுண்டு வெல்லம் சேர்த்தோன்னா அதோட டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ஃபைனல் அண்ட் 5th ஸ்டெப்பு. இப்போ நாம் கதையை கண்டினியூ பண்ணலாம். இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்ராதத்துக்கு சமைக்கப்படுற சமையலில் பாகற்காய் கறி 100 காய்களுக்கு சமமாக, பிரண்டை துவையல் 300 காய்களுக்கு சமமாக, பலா 600 காய்களுக்கு சமமாக. ஸோ டோட்டலாக 1000 காய்களுக்கு சமமான காயை அந்த இலையில் பரமாடுறா. ஆக இந்த 3த்தையும் பரமாறிட்டு, பாகற்காய் கறி, பிரண்டை துவையல், அப்புறம் இந்த பலாமுசு, இது 3த்தையும் பரமாறிட்டு வேறு 8 காயையும் சேர்க்கிறார். ஸோ டோட்டலாக 1008 காய் பரிமாறின ஒரு நிறைவு வந்துடுறது. இந்த ஸ்லோகத்தில் சொல்கிற மாதிரி ஸ்ராத்த காலே விதீயத்தே, ஸ்ராத்த காலத்தில் இதானே விதி அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாளாம். சொன்ன உடனே முனிவர் விஸ்வாமித்திரர் வாயடைத்து போனாராம். பேசாமல் சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு போயிட்டாராம். இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த காய்கறிக்கெல்லாம் எவ்வளோ சத்துக்கள் நிறைந்தது. ஒரு காய் பலா ஒரு 600 காய்க்கு சமம்னா அந்த 600 காயில் இருக்கிற சத்துக்கள் இதில் அடங்கியிருக்குன்னு அர்த்தம். இந்த காயை ஜென்ரலாக நாங்கள் ஸ்ராதம், தேவசம், திதின்னு சொல்கிறோம் இல்லையா, அன்றைக்கி கட்டாயமாக பண்ணுற வழக்கம் இருக்குது. ஸோ சாதாரண நாள்லேயும் இது பண்ணி சாப்பிட்லாம், அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். தேங்க்யூ.